Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சந்தைப்பேட்டை பகுதியில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நகர செயலாளர் அங்கமுத்து ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் பாமக முன்னாள் மாநில துணை இளைஞரணி செயலாளர் தெய்வமணி மற்றும் திமுகவைச் சேர்ந்த ஏராளமானோர் அக்கட்சிகள் இருந்து விலகி அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் அதிமுகவில் இணைந்தனர். மேலும் புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கழகத்துண்டு அணிவித்து வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேகர், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் சந்திரசேகர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட கள்ளிக்குடி வடக்கு ஒன்றிய வாக்குச்சாவடி கிளைக்கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் மற்றும் பயிற்சி முகாம் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், திருமங்கலம் தொகுதியில் கனிமவள கொள்ளையை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் புரட்சி தமிழர் எடப்பாடி K பழனிசாமியிடம் அனுமதி பெற்று மக்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்துவோம் என எச்சரித்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மதுரை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொருளாளர் அப்துல் சமது, திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சதீஷ்குமார், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் முத்துக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருமங்கலம் தொகுதியில ஒரு காட்டு தர்பார் நடைபெறுகிறது. நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்றோம். அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட சொல்லியிருக்கோம். இப்போது இந்த கூட்டத்திலிருந்து எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். இந்த மதுரை மாவட்டத்திலே திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில இல்லீகல் மைன்ஸ் சட்டவிரோதமாக மணல் கடத்தலை உடனடியாக இந்த அரசு தடுத்து நிறுத்தவில்லை என்று சொன்னால் எடப்பாடியார் புரட்சி தமிழையா வருங்கால முதலமைச்சரிடத்தில் அனுமதி பெற்று உங்கள் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் இங்கே நடத்துவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதை எச்சரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் சொல்லுவோம். அம்பத்தூரில் கழக நிர்வாகிகள் மற்றும் பாக பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான இன்பதுரை, சென்னை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் தனஸ்ரீ, தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் சரண்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட தூசி மற்றும் மாமண்டூர் கிராமங்களில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் ஆலோசனை பயிற்சி மையம் நடைபெற்றது. வெம்பாக்கம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் திருமூலன் ஏற்பாட்டில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமியை முதலமைச்சராக பாடுபட வேண்டும் என ஆலோசனை வழங்கப்பட்டது. இதில் ராணிப்பேட்டை மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜானகிராமன் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட பொருளாளர் மோகன்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. மயிலாடுதுறை தெற்கு ஒன்றிய செயலாளர் சந்தோஷ்குமார் ஏற்பாட்டில் திரு இந்தலூர் மாவட்ட அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகளுக்கு வாக்காளர் பெயர் சேர்த்தல், நீக்குதல் மற்றும் சரிபார்த்தல் உள்ளிட்டவை குறித்து மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் அறிவுரை வழங்கி அதிமுகவின் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே புதிதாக கட்டப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் திறந்து வைத்தார். கணங்கூர் கிராமத்தில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கள்ளக்குறிச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்துக் கொடுத்தார். பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து அதை மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி மற்றும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இதில் நெல்லை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சிவானந்த், மாவட்ட அவைத்தலைவர் மூர்த்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்தார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உடன் அக்கட்சியின் தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம், மாநில செயலாளர் வினோத் பி செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேலஞ்சர் துரை உள்ளிட்டோரும் பொதுச் செயலாளரை சந்தித்தனர். அப்போது தமிழக அரசியல் கள நிலவரம் மற்றும் அடுத்தடுத்த நகர்வுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் வல்லனி கிராமத்தில் உள்ள புனித அன்னை தெரசாள் ஆலயத்தில் படைப்பு ஞாயிறு கொண்டாட்டத்தையொட்டி நடைபெற்ற மரக்கன்றுகள் நடும் விழாவில் சிவகங்கை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டார். இந்த நிகழ்ச்சியில் சிவகங்கை நகர செயலாளர் NM ராஜா, விருதுநகர் மண்டல தகவல் தொழில்நுட்ப அணித்தலைவர் AM கோபி, சிவகங்கை மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணித்தலைவர் டேவிட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.